சில டவுட் இருக்குது எனக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பாப்பா தான். ஸோ அந்த பொண்ணு மேலே அவன் கை வச்சிருப்பான், அடிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் கை ரேகை ஒன்று கூடமா அந்த பாப்பா மேலே இல்லை, இல்லை அவன் ட்ரெஸ்ஸு மேலே ஒன்று கூடமா இல்லை. அது அந்த கோணத்தில் யோசிக்கலையா போலீஸு? ஏன்னா யோசிக்க தெரியலையா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமரா ஒரு 3 ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ இது விட்டுருக்காங்க. அது மட்டும்தானே இருந்ததாங்க கேமரா. அவன் வேறு எங்கேயாச்சும் போகிறானான்னு பார்த்து அந்த ரோட்டில் வேறு எதுவும் கேமரா இல்லையா? ட்ரெயினில் ஏறி போகிறான், ஒரு ஸ்டேஷனில் கூட ஒரு கேமரா கூட இருந்திருக்காது. அப்படி பார்த்துருந்தா என்னால் கண்டுபிடிச்சிருக்காமல. சாதாரண மக்கள் எனக்கே வந்து இவ்வளோ தோணும் போது ஒரு போலீஸு, சிபி, சிஐடி இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒன்றுமே தோணலையான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு கலைஞர் சிலையில் வந்து இந்த கருப்பு பெயிண்ட் பூசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அந்த கேஸ் வந்து எப்படி விசாரிச்சாங்கன்னு தெரியுமா? அந்த கைரேகை நிபுணர்லாம் வந்து அந்த அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒவ்வொரு கைரேகையும் வச்சு அவ்வளோ டெஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு எஃபெக்ட் இந்த குழந்தையோட கேஸில் போட்டிருந்தா என்னால் கண்டுபிடிச்சிருக்கலாமே. மக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக போயிட்டாங்க. அந்த குழந்தை சம்பவத்துலேருந்து இன்னமும் வெளியே வரல. இன்னைக்கு மார்னிங் கூட அந்த நியூஸை பார்த்தேன் நான். அந்த பாப்பா வந்து எனக்கு தூங்கும் போதே எனக்கு இப்படி இருக்குதுமா, என்னை யாரோ தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் அந்த பாப்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே கோவம் வருது. இந்த பெரிய அதிகாரிங்க அவங்களுக்குலாம் ஏன் அதெல்லாம் வரமாட்டேங்குது? அவங்க வீட்லேயும் ஒரு குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்க சூழ்நிலை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. எனக்கு அவனை கண்டுபிடிச்ச தரவங்களுக்கு பணம் இல்லை, ஒரு 2 நாள் அவன் வந்து உங்கள் கஸ்டடி வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, 3ஆவது நாள் நீங்கள் எங்ககிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். மக்கள் அவனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பொண்ணுங்களுக்கு இன்னும் வந்து சுதந்திரம் இல்லை தான். பெண் சுதந்திரம் அப்படின்னா பொண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பசங்க பண்ணுற அப்படி கிடையாது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த பொண்ணு 10 மணி இல்லை 1 மணி கூட நடந்து போகிற அளவுக்கு இந்த நாடு இருந்துச்சுன்னா, ஸோ அதுதான் உண்மையிலே பெண் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல. ஸோ அது வருமா வராதான்னு தெரியல. எந்த ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனை திரும்ப ஜெயிலில் போடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ன்ட்டு அதை யோசிக்க கூட முடியல.